மகிமை தொலைக்காட்சியை ஜெபத்தோடு நேசித்து, குறிப்பாக ஜெபத்தின் மகிமையை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாது கண்டுகளிக்கின்ற எங்களுக்கு பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதற்கு ஜெபத்தின் மகிமை ஒரு சாட்சி. ஏனென்றால் செய்தித்தாள்களின் அடிப்படையிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற செய்திகள், அதை தொடர்ந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெப விண்ணப்பங்கள் அநேகருடைய உள்ளங்களிலே அது இன்றும் பேசி கொண்டிருக்கிறது. எங்களை பார்க்கிறவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரியமாய் இருக்கிறது, அது மிகவும் பயனுடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஜெபத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு அதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய பண்ணுவார். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் நாம் அதை குறித்து பேசியிருக்கிறோம். மழை தான். சரி, இந்த மழையின் மூலமாக இன்றைக்கி வந்த ஒரு செய்தி என்னென்னா, தொடர் கனமழையால் தமிழகத்தில் 6042 பாசன குளங்கள் நிரம்பியிருக்கிறது. மொத்தம் 38 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள். அதில் 14,013 பாசன குளங்கள் உள்ளன. மொத்தம் டோட்டலாக தமிழ்நாடு முழுவதும் 14,013 பாசன குளங்கள். அதாவது நிறைய குளங்கள் இருக்கும், ஆனால் ஆயக்கட்டு உள்ள குளங்கள் வந்து 14,013 பாசனங்கள். சரி, அதில் இப்போ உள்ள நிலவரப்படி 6,042 குளங்கள் முழுமையாக நிரம்பிவிட்டன. மீதி உள்ள குளங்களில் ஒரு 99% வரை நிரம்பின குளங்களும் நிறைய இருக்குது. 3,120 குளங்கள் இருக்கிறது. சரி, ஆக இப்படி இன்னைக்கு குளங்கள் எல்லாம் ஓரளவு 14,013 குளங்கள், 6,042 குளங்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. இன்னும் பல குளங்கள் நிரம்பி கொண்டே வருகிறது. சரி, அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 781 குளங்கள், அதில் 263 குளங்கள் நிரம்பி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் 543 குளங்கள், அதில் 385 குளங்கள் நிரம்பி இருக்க சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2040 குளங்கள். அதெல்லாம் ஒருவேளை நிறைய சின்ன சின்ன குளங்கள் நிறையா இருக்கும்ல, அது அங்கே குளங்கள் நிறைய இருக்குது. 2040 குளங்கள், அதில் 689 குளங்கள் நிரம்பி இருக்கிறது. இப்போ மீதி உள்ள குளங்கள் நம்ம ஏன் இதை இன்றைக்கு இந்த தகவலாக சொல்கிறோன்னா, மக்களுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அப்போ நமக்கு முக்கியமான ஆதாரமே விவசாயம் தான். இந்த குளங்கள் நிரம்பி ஆயக்கட்டுகளுக்கு தண்ணீர் போய் அந்த தண்ணீரின் மூலம் நெல் பயிர் விளைந்து வந்தாதான் நமக்கு ஆகாரத்துக்கு தேவையான உணவிற்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அதனால இதனால இந்த செய்தியை முக்கியத்துவம் வைத்து மீதியுள்ள அனைத்து குளங்களும் 14,013 குளங்களும் பாசன குளம் நிரம்பி நல்ல மக்களுக்கு ஒரு நெல் பயிர் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நெல் சாகுபடி முழுவதுமாக செய்வதற்காக நம்ம ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் நாளை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் அப்படின்னா, என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்குவேன். மேட்டின் சுற்றுப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பள்ளங்களாகி போச்சு. குளத்தை விட தரைப்பகுதி, வீடு மக்கள் வசிக்கிற பகுதி தாழ்ந்துருக்கு. குளங்கள் இந்த நாட்களில் குளங்கள் தான் பள்ளமாக இருக்கும். தண்ணி வேகமாக வந்து குளத்தை நிரப்பிடும். சில பகுதிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குளம் எது, ஆயக்கட்டு எது வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கிறனால எசேக்கியேல் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இப்போது அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன். ஆண்டவர் இன்றைக்கு தந்து வருகிற ஆசீர்வாதம் அதுதான். குளங்கள் எல்லாம் பெருகிறதுனா, அந்த நாட்களில் அரசர்கள் காலத்தில் இப்படி குளங்கள் தான் முதல்ல கட்டப்பட்டது. அதற்கு பிறகு தான் கல்வி அறிவு பெற்று அணைகள் கட்டப்பட்டன. அந்த அணைகள் இன்றைக்கி எவ்வளவோ பயனுடையதாக இருக்குது. ஏராளமான அணைகள் நிரம்பி இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி குடிநீர் ஆதாரங்கள் கூட அந்த அணை பகுதியை மையமாக கொண்டு அநேக பகுதிகளில், குறிப்பாக சென்னை பகுதியெல்லாம் சில ஏரிகளை, அங்கே நிரம்புகிற ஏரிகளின் அடிப்படையில் தான் குடிநீர் சந்திக்கப்படுகிறது. ஆண்டவர் இப்படி மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறார். மழைக்காலம்
அப்படின்னு சொல்லி நம்ம அக்டோபர் நவம்பர் மாதங்களை சொல்கிறோம். மழைக்காலம் ஏற்ற காலங்களில் அழகாக குறிப்பிட்ட காலங்களில் நம்ம மழை பெய்யப்படுகிறார். ஆனால் நாம் தான் அதுக்குரிய ஆயத்தம் இல்லாமல் தினம் எப்படி வாழுகிறோமோ அப்படியே வாழுகிறோம். மழைக்காலம் என்கிற எச்சரிப்பு இல்லாமல் வேடிக்கையாக நம்ம சில கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மழைக்காக ஜெபம் பண்ணுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தா எல்லாரும் கையை வீசிட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரே ஒரு குழந்தை அதில் கொடையோடு வந்தது அப்படின்னு சொல்லி கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த குழந்தைக்கு இருக்கிற விசுவாசம் இன்றைக்கி நமக்கு இல்லை. பாங்க அவசரப்பட்டு ஓடிடுறோம், பிறகு வரும்போது மழையில் நனைஞ்சிட்டு வர்றோம், மழையை திட்டுறோம், இந்த மழைக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு திட்டுறோம். அது ஆசீர்வாதமான மழைங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்முடைய தவறுனால தான் இந்த மாதிரி தப்பு வெள்ளங்கள் வெளியே வர்றது, வீடுகள் அழிவு அல்லது பொருளாதார சேதாரம், ஆட்கள் வெள்ளத்தில் போகிறது, இந்த மாதிரி சேதாரமெல்லாம் எப்போ வருது? நாம் அதை மறந்து ஒருவேளை அதை எச்சரிப்பை கேட்காம வாழ்கிறதுனால தான் இப்படிப்பட்ட தவறுகள்லாம் வருது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்ன! பச்சை விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். அந்த மழை துளி நமக்கு பெரிய ஆதாரம். நம்ம எவ்வளோதான் தண்ணியை பாய்த்தாலும், போர் போட்டு அல்லது கிணறுகளை ஆழப்படுத்தி அந்த மோட்டார் மூலமாக தண்ணியை வயலுக்கு பாய்ச்சினாலும் அந்த சாதாரணமாக மழை பெய்து விளைகிற விளைச்சல் தான் அது ஆசீர்வாதம். அதே போல் இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துகிற காலம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. அப்போ இந்த இயற்கை உரங்கள், இப்போ குளங்கள் என்பது ஆண்டவர் தந்த அருமையான நீர் ஆதாரம். அது இன்றைக்கி நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெருமைப்படுறோம். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை நினைத்து, அந்த குளங்களை நினைத்து, குறிப்பாக விவசாயத்தை நினைத்து நம்ம சந்தோஷப்படுவோம். விவசாயிகளுக்கு இன்னும் உரிய அந்தஸ்து கிடைக்கல. வியாபாரிகளுக்கு இருக்கிற அந்தஸ்து இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல. அவங்க பாவம் பாடுபட்டு அதை கொண்டு போய் விலைக்கு விற்க போகும்போது ரொம்ப விலையை குறைச்சி கேட்கும்போது அவங்க உழைப்பு எல்லாம் வீணாகி ஊதியம் இல்லை. அதனால அதையும் நம்ம உணரணும். கொஞ்சமாவது வியாபாரிகள் அவங்க என்ன விலை கொடுத்தாலும் அரிசி வாங்கிருந்தோம், ஒரு கிலோ 40 ரூபா 50 ரூபானாலும் வாங்கிருந்தோம். ஆனால் அவங்க எவ்வளவு தரைமட்டத்தில் இருந்து அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறது 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அன்றைக்கி ஒரு திருமண அழைப்பிதழ் பார்த்தேன். அதில் மாப்பிள்ளை பெயர் போட்டு பிராக்கெட்டில் விவசாயம்னு போட்டிருந்தார். அது எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லவே, எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாருன்னு சொல்லி கூட பிள்ளைகள் வெட்கப்படுது. இல்லை, இப்போ ஓரளவு விவசாயினா ஒரு பெருமை வந்துட்டு இருக்கு. அதுதான் முக்கியம். அவங்க சேற்றில் கால் வைக்கலைன்னா நம்ம சோற்றில் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது. அந்த மாதிரி அவர்களுடைய உழைப்புக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த குளத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுற மாதிரி அதை வைத்து பயன்படுத்துகிற விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிப்போம், கிராமங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமே, இந்த ஜபத்தின் மகிமை நிகழ்ச்சியிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த செய்தியின்படி தமிழ்நாட்டில் 14,013 பாசன குளங்களில் 6,042 பாசன குளங்கள் நிரம்பியிருப்பதாகவும், ஏனைய குளங்கள் அது பெருகி கொண்டு வருவதாகவும் ஆண்டவரை நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்தோம். ஆண்டவர், இந்த குளங்கள் முழுவதுமாக நிரம்பி ஆண்டவரை விவசாயங்கள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் சாகுபடி செய்கின்ற நெல் பயிர் ஆண்டவர் நீ அதை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த பயிரானது முழுமையாக அதனுடைய விளைச்சலை விவசாயிகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அதற்கென்று அவர்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நல்ல சூழ்நிலைகளை, அதற்கேற்ற கால சூழ்நிலைகளை, அதற்கேற்ற பொருளாதார வசதிகளை, ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு எங்கெங்கிருந்து வரவழைத்து கொடுக்க முடியுமோ அங்கிருந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலும் ஆண்டவரே தங்களுடைய விளை நிலங்களிலே, விவசாய நிலங்களிலே, ஆண்டவரே நஞ்சை நிலங்களிலே ஆண்டவரை சாகுபடி செய்து கொண்டிருக்கின்ற, செய்ய போகின்ற எல்லா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த நாளிலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நல்ல விளைச்சலை கண்டு
ஆண்டவரே பரிபூரண சந்தோஷத்தோடு அவர்கள் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவர்கள் கெம்பீரத்தோடு அறுத்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார நிலையில முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். அனைத்து விவசாய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய கணக்குப்படி 72 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். வேலை வாய்ப்பாக அலுவலகத்தினுடைய கணக்கின்படி 72 லட்சம் பேர் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த 72 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. சரி, அதுல எப்படின்னா யார் யாருக்கு முன்னுரிமை அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். சரி, தமிழ்நாட்டில் படித்து முடித்து ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்கிறாங்க, பொறியியல் பட்டதாரி இருக்கிறாங்க, விவசாய பட்டதாரிகள் வேளாண் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய தொழில்நுட்ப இருக்கிறாங்க, பாலிடெக்னிக் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, இப்படி பல நிலைகளில வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்கள் 72 லட்சம் பேர். இந்த இவர்களுக்கு எப்படி முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதற்காக இப்பொழுது ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, அந்த முன்னுரிமை பட்டியல் இதுதான். எப்படின்னா முதல் முன்னுரிமை யாருக்குன்னா இந்த கொரோனா தொற்று காலத்துல அல்லது இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த மகன் அல்லது மகள், முதல் முன்னுரிமை அவங்களுக்கு தான். பெற்றோரை இழந்த ஒரு மகன் மகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்புல. இரண்டாவது, முதல் தலைமுறை பட்டதாரி, அந்த குடும்பத்திலேயே யாரும் படிக்கல, அவன் தான் படிச்ச முதல் தலைமுறை பட்டதாரியா வர்றான்னா ரெண்டாவது அந்த ப்ரிஃபரன்ஸ். சரி, மூன்றாவது, தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் படித்தவர்கள், தமிழ் மொழியில படித்து முடித்தவர்களுக்கு முன்னுரிமை. அதற்கு பிறகு போரில் உடல் தகுதி இழந்த முன்னாள் இராணுவத்தினர், பிறகு போரில் மரணம் அடைந்து அல்லது உடல் தகுதி இழந்த இராணுவ வீரர்களின் குழந்தைகள், அதுல 2 நபர்கள் வரை கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. சரி, ஆதரவற்ற விதவைகள், அதற்கு பிறகு கலப்பு திருமண தம்பதியர். சரி, இது ரெண்டாவது. அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், அவரது மனைவி மகள் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் இராணுவத்தினர் உள்ளவருடைய மனைவி அவருடைய திருமணமாகாத மகள். பிறகு சுதந்திர போராட்ட தியாகிகள், தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்கள். சரி, இன்னொரு இது கொடுத்துருக்குறாங்க என்னன்னா அரசு திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்திட்டு இருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் ஒருவர். சில நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட்ல இருந்து நிலத்தை கையகப்படுத்துறாங்க. எடுத்து இப்போ உதாரணமா கூடங்குளம் அணுமின் நிலையம், நம்முடைய இந்த காவல் கிணறு பகுதியில் மகேந்திரகிரி இந்த திட்டம், இதுல நிறைய விவசாய நிலங்கள் அல்லது நிறைய பட்டாளை நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி தான் அதை அமைச்சிருக்காங்க. அப்படி உள்ள இடத்துக்கு அப்படி ஏதாவது ஸ்கீம் வரும் பொழுது அதுல அந்த குடும்ப யாருக்கு ஒருவர். பிறகு மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றவர்கள் சொல்றோம்ல, அந்த மாற்றுத்திறனாளிகள், இப்படி ஒரு 20 பேருடைய முன்னுரிமையை இப்பொழுது இந்த காலத்துல ஒரு அரசாணை இப்போதான் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அதனால இப்படிப்பட்ட முன்னுரிமை உள்ளவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசு வேலை வாய்ப்பகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் இவர்களெல்லாம் என்னன்னா ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ 2 பெற்றோர் இழந்த பிள்ளைகள் என்ன பண்றோம், அவங்களுக்கு உதவி இல்லை, ஆதரவு இல்லை. அதுபோல ஆதரவற்ற விதவைகள் இருக்கிறாங்க இல்ல. அதனால அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த அரசாங்கம் இப்படி முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்பு காத்திருக்கிற 72 லட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த முன்னுரிமை அடிப்படையில் நிறைய பொருளை இவர்கள் வேலை வாய்ப்பு பெற்று தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார வசதியில முன்னேறி இன்னும் அவர்கள் மூலம் அநேகருக்கு அவர்கள் உதவி செய்வதற்காகவும் நாம் இந்த நாட்களிலே குறிப்பாக இதை நினைத்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். இந்த செய்தியை வாசிக்கும் போது நினைவிற்கு வருவது என்னன்னா, பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடிகளார் எழுதுவார் என்ன, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், அந்த அண்டர்லைன் குறைவை எல்லாம், இந்த 20 கேட்டகரியும் பார்க்கும்போது குறைபாடு உடையவர்களாக இருக்கிறாங்க. தாய் தகப்பனை இழந்து வாழ்றது பெரிய கொடுமை. அப்போ அவங்களுக்கு முதல் இடம் அந்த 20ல் முதல் இடம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி கைகால் இழந்தவர்கள், ஆதரவற்ற விதவைகள், இப்படி அவங்க அந்த சீரியல் பண்ணியிருப்பது அழகான ஒரு நல்ல அம்சமாக இருக்கு.
ஏன்னா அத்தனை பேர் 72 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சாதாரண ஒரு எண்ணிக்கை இல்லை. ஏறத்தாழ 1 கோடியை கட்டு. ஆமாம், 6 கோடி மக்களில் 72 லட்சம் பேருங்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு காலகட்டங்கள். அதுலேயும் இந்த கடலில் கரைத்த காயத்தை போல எனக்கு என்னைக்கு வேலை கிடைக்கும்னு ஏங்கி கொண்டிருப்பாங்க இவங்கெல்லாம். என்னை விட படித்தவங்க இருப்பாங்க, என்னை விட அதிக மதிப்பெண் பெற்றவங்க இருப்பாங்க, அரசியலில் செல்வாக்குள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு போயிருமோ, நமக்கு யார் இருக்கா என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். அரசாங்கம் இன்றைக்கி செய்திருக்கிற காரியம் அந்த வசனம்தான் சொல்லுது. ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர், அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற ஆண்டவராகவே. மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஐயோ எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அல்லது எனக்கு கணவர் இல்லை, எனக்கு கைகால் இல்லை என்று எந்த விதத்தில், அல்லது என்னுடைய நிலத்தை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டதே, ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு எடுத்துட்டாங்க, அல்லது ஹைவேஸில் எடுத்துக்கிட்டாங்க, அல்லது கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். ஆண்டவர் நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குகிறவர். அது மட்டுமா, உன் செய்கைக்கு தக்க பலனை, நீ கஷ்டப்பட்டு படித்த படிப்பு ஒரு நாள் வீணா போகாது. அவருடைய செட்டைகளுக்குள்ளே நீ வந்துட்ட, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக அடைக்கலமாக இருப்பார் என்பதை நாங்கள் இந்த நாளில் உங்களுக்கு தைரியப்படுத்துகிறோம். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், குறைவை நிறைவாக்குகிற தேவன். மனுஷன் குறைய பார்ப்பான் பாருங்க. இன்றைக்கி அரசாங்கத்திலேருந்து இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வரும்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். முதல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை கர்த்தர் தொடப்போகிறார், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தரப்போகிறார். அதை நினச்சி நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் அவர் மேலே விசுவாசமாக இருங்க. மனுஷனை நம்பாதுங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பக்கூடாது. அங்கே போய் அவர்கிட்ட கொடுத்த பணம் கொடுத்தா நடக்குமா, இவர்கிட்ட பணம் கொடுத்தா நடக்குமா, முழங்கால் போடுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வேத வாசிங்க, ஜெபிங்க, ஆலயத்தை நேசிங்க. என்னுடைய குறைவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அன்றைக்கு ரூத்தை போஷித்தது போல நம்மையும் போஷிப்பார். நம்ம கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா, அல்ல பெற்றோரால் கைவிடப்பட்ட மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 44:21 என்ன சொல்லுது? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்ம மறந்துடுவோம். நமக்கு ஒரு செல்வ செழிப்பு வந்து வேலைக்கு போனோட கூட மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம மறக்க மாட்டார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இன்றைக்கி முன்னுரிமை கிடைக்கப் போகுது. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் நிலைத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோமா? எங்களை பெருசில் அழைத்து அறிந்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குகிறவரே, என்னுடைய செய்கைக்கு தக்க பலனை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரே, இந்த நாளிலும் 72 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பட்டியலிலே, முன்னுரிமை பட்டியலிலே ஒருவேளை காத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் மத்தியிலே எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று ஒரு சில மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பட்டியலிட்டு ஒரு 20 விதத்திலே அவர்களுக்கு தனித்தனி பட்டியலாக கொடுத்து யார் யார் இன்னென்ன சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ, குறிப்பாக பெற்றோரை இழந்தவர்கள், ஆண்டவரே கை கால்களை இழந்தவர்கள், நிலங்களை இழந்தவர்கள், இன்னும் பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் வரிசைப்படுத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த நல்ல சட்டத்திட்டங்களுக்காக, ஆலோசனைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட துன்ப வேளையிலே, துயரமான வேளையில் என்னை ஆதரிக்க யாருமில்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளிலே, ஆண்டவரே இந்த நாளிலே 2ஆம் மணி வேளையில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். சுவாமி பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, எனக்கு இந்த மகிமை தொலைக்காட்சியிலே, ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தில் மகிமை என்கிற நிகழ்ச்சியிலே இணைந்து ஜெபித்தோம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று ஒரு நாளிலே எங்களுடைய மகிமை தொலைக்காட்சியிலே சாட்சி சொல்லும் நாட்களை ஆண்டவரே தம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு சாதனை படைத்தவர்களுடைய செய்தி இது. இந்த செய்தி எதற்காக சொல்கிறேன்னா, என்கரேஜ்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சாதாரண விஷயந்தான்.
இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த 2.5 வயது தமிழக சிறுவன். சரி. அவனுக்கு 2.5 வயசு தான். அவனுடைய சாதனை என்னன்னா 2.5 வயது பையன். அதாவது முதல் 30 வரையிலான எண்களை சொல்லுகிறான். சரி. 10 வகை நிறங்கள், 20 நாடுகளின் தேசிய கொடிகள், 9 கிரகங்கள், 40 வீட்டு உபயோகப் பொருட்கள், 18 உடல் பாகங்கள், 20 வனவிலங்குகள், 10 வீட்டு விலங்குகள், 18 வடிவங்கள், 20 மலர்கள், 24 காய்கறிகள், 18 தொழில்கள், 20 வாகனங்கள் ஆகியவற்றை துல்லியமாக அடையாளம் கண்டு சொல்லுகிறான். சரி. அது மட்டுமன்றி 4 குழந்தை பாடல்கள், ஆங்கில உயிரெழுத்துகள் ஆகியவற்றை மனப்பாடமாக கூறுகிறான். இது குறித்து கேள்விப்பட்ட இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிர்வாகிகள் நிதின், அவன் பேரு நிதின் காலிகோட், ரிதின் காலிகோட், அவனுடைய திறமை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு பண்ணிட்டு இந்தியாவிலேயே 2.5 வயதில் இவ்வளவு விஷயங்களை இதுவரை யாரும் கூறியதில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்துவிட்டு இதன் தொடர்ச்சியாக இந்திய சாதனை புத்தகத்தில் இந்த சிறுவன் ரித்தினின் பெயர் இடம்பெற்றுள்ளது. 2.5 வயது பையன் தான். இத்தனை சாதனைகளை அவன் சாதித்திருக்கிறான். செய்ய முடியாது. நம்ம கூட ஞாபகம் 40 வகையான வீட்டு உபயோக பொருட்களை சொல்ல முடியாது. தொடர்ந்து சொல்ல முடியல. இல்ல டெய்லி கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா கூப்பிட்டு கிச்சன் உள்ள பொருட்களை சொல்லுதுன்னா சொல்லி கொஞ்சம் என்னதான ஈஸியா கண்டுபிடிக்க சொல்ல முடியாது. சாதனை உங்க சட்டையில இருக்க பட்டன் எத்தனைன்னு கேட்டா கூட நம்மளால சொல்ல முடியலையே. இது 2.5 வயது பையன். ஆமா, 2.5 வயது பையனுடைய சாதனை. இன்னொன்னு இதுக்கு நேர் எதிரா கேரளாவில் கல்வி அறிவு தேர்வில் 89% மதிப்பெண் பெற்ற 104 வயது மூதாட்டி. கேரளாவில் கல்வி அறிவு இல்லாத முதியவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரி. இதுல முதியவர்கள் வீடுகளுக்கு சென்று பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த திட்டத்தில் கோட்டை மாவட்டம் ஆயர்குன்னம் பகுதியை சார்ந்த குட்டியம்மாள் என்ற 104 வயது மூதாட்டி சேர்ந்து படித்தார். இன்னைக்கு அவருடைய இது என்னன்னா 3 மாத வகுப்புகளில் அவர் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார். சரி. இவர் 100க்கு 89 மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தி உள்ளார். பள்ளிக்கே செல்லாத இவர் கணக்கு பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றுள்ளார். 104 வயது குட்டியம்மாள் சாதனை. இப்போ 2 சாதனையை நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு 2.5 வயதினுடைய குழந்தை, சின்ன குழந்தை, அந்த சாதனை. இன்னும் 104 வயது பாட்டி. இன்னைக்கு நம்ம 60 வயது ஆன உடனே வாழ்க்கையில முடிஞ்சு போனது அப்படின்னு மலைச்சு நின்றுதான். இதுக்கு மேல என்ன, ஐயோ 60 வயசு ஆயிட்டு 70 வயசு ஆயிட்டு இதுக்கு மேல நான் என்ன சாதிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். 104 வயதுல ஒரு மூதாட்டி படித்து இன்னைக்கு கணக்கில் மதிப்பெண் பெற்றிருக்காங்க. 100க்கு 89 மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்திருக்கிறார்கள்னா அது கேரளாவில் இன்னைக்கு அனைவரும் அந்த அம்மாவை பாராட்டுறாங்க. இப்போ இந்த 2 சாதனையாளர்களே நம்ம இளம் வயது, ரொம்ப சின்ன வயசுல ஒரு சாதனை, மிகவும் அது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய முதுமையில் ஒரு சாதனை, 2 நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட சாதனைகளை இப்படி சாதிக்கிறவர்கள் மத்தியில நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் ஆண்டவர் சாதிக்க முடியாது? அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தை கண்டிப்பா தருவார். அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஒருவேளை படிப்புல எனக்கு படிப்பே வர மாட்டாங்க சார், ஸ்கூலுக்கு போனாலும் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு படிப்பை புக்கை எடுத்தோடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு தயவு செய்து இந்த செய்திகளை உங்களுக்காக சொல்றோம். நீங்க படிப்புல ஆர்வத்தை கொண்டு வரணுமா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. நீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு, படிப்பு உதவி செய்வாரு, பெரிய சாதனைகளை நீங்களும் பண்ணலாம். இந்த செய்திகளை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, ஏசாயா சொன்ன வார்த்தை தான். என்ன சொல்றாருன்னா, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். 2.5 வயசு பையனுக்கு இவ்வளவு ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன 101 வயது பாட்டிக்கு ஞானம் எங்க இருந்து? 104 வயசு பாட்டிக்கு ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமா அந்த 104 வயது பெண்ணுக்கு அல்லது 2.5 வயது தம்பிக்கு கொடுத்த ஞானத்தை ஏன் நமக்கு தர முடியாது? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மன குறிப்பா இன்றைக்கு இந்த நம்ம இந்த நாட்கள் இந்த செய்தியை சொன்னாலும் படிப்பு ஆர்வம் இல்லாத பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்
அந்த பிள்ளைகளுக்காக எனக்கு மெயினாக ஜெபம் பண்ணுறேன். நிறைய வீடுகளில் எனக்கு பிரச்சனை அதுதான். ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபம். இன்னைக்கு இந்த சாதனை புரிந்தவர்களை நான் மகிமை தொலைக்காட்சி சார்பாக நான் பாராட்டுவோம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம வாழாக்காமல் தலையாக்கக்கூடியவர். 2.5 வயசுக்குள்ள ஞானம் கொடுத்தாருன்னா அதுக்கு தாய் ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பா அவங்க தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பயிற்சி எங்கே ஆரம்பிச்சுட்டா கருவிலேயே ஆரம்பிச்சிருது. ஆண்டவர் எப்பவுமே நம்ம கருவிலேயே தெரிந்து கொள்ளுகிறவர். விசித்திர வினோதமாய் நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர். அதனால ஆண்டவர் அந்த பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் எப்போ குழந்தை உருவாச்சுன்னு நினைக்கிறோம், அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பெயர் சூட்டலாம், எப்படி வளர்க்கலாம், அதையெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணாதுங்க. ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா நம்ம அவனை வளர்க்குறதுக்கு மனோவாவை நினச்சி பாருங்களேன். மனோவாவுக்கு குழந்தை இல்லை, வாக்கு கொடுக்கப்படுகிற உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அப்போ அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? அப்போது அந்த பிள்ளைக்கு அந்த வளர்கிற ஞானம் எங்கே இருக்குன்னா கருவிலேயே உருவாகுது. அப்போவே அதிகமாக வேதத்தோடு நம்ம பேசணும், நல்ல அறிவியல் புத்தகங்களை படிக்கணும், தைரியமாக இருக்கணும், எதை நினைத்து கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதுக்கு தான் அந்த 9 மாதங்கள் பூரணமாகும்போது பூரண வளர்ச்சி அடைந்த ஒரு மகனோ மகளோ நமக்கு கொடுக்கப்படுறாங்க. ஞானம் இப்போது கருவிலேயே உருவாகி விடுகிறது. பிறகு அவனை போட்டு குட்டி நம்ம படின்னு சொல்கிறத விட நாம் முதல்லையே அவனை இது வரலாற்றில் ஒன்று சொல்லுவாங்க, வீர சிவாஜிக்கு அவருடைய தாயாருடைய வளர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கருவிலை அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு மரியாளும் எலிசபெத்தும் ஒருத்தர் சந்திக்கும் போது அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிள்ளையை நம்ம வளர்க்குற விதம் தான். இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, அன்றைக்கு பார்வோன் குமாரத்தி சொன்னார்ல, அப்படி நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்கும்போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அது 2.5 வயசாக இருந்தாலும் சரி, 104 வயதாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அந்த பிள்ளைகள் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் உயர்த்த வல்லவர். 104 வயதுலேயும் ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? 2.5 வயசு பையனுக்கு கொடுத்த ஞானத்தை ஏன் நமக்கு தரமாட்டார்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், சொல்லி ஜெபிங்க, வாக்குத்தத்தை சொல்லி ஜெபியுங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பிள்ளைகள் ஜெபிக்காட்டாலும் பெற்றோராகி நாம ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளை நம்ம கண் முன்னால் ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபிப்போமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீர் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான செய்தியை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, 104 வயதில் பள்ளிக்கூடமே செல்லாத ஒரு முதுமை அடைந்த ஒரு தாயார் இன்றைக்கு படித்து கணிதத்திலே முழு மதிப்பெண்களையும் இன்னும் மற்ற பாடங்களிலே அதிக மதிப்பெண்களையும் பெற்று சாதனை புரிந்ததை நாங்கள் வாசித்தோம். அதுபோல் ஒரு 2 வயது ரித்தின் என்ற ஒரு பையனும் கூட ஆண்டவரே ஒரு தன்னால், அதாவது அந்த வயதுக்கும் அதிகமான திறமையோடு அவன் தன்னுடைய ஞானத்தை பெற்று கொண்டு இருக்கிறான் என்பதையும் நாங்கள் இந்த செய்தியிலே வாசித்தோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக இந்த நாளில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பு கல்வி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பாடம் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவரை தங்களை தாங்களே சலித்து கொள்ளுகிற அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு தேவை நல்ல ஞானத்தை, அறிவை ஆண்டவரை நீர் கொடுக்கிறவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் குறைவுபட்டு இருந்தால், அறிவிலே மந்தமுள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற பொழுது அவர்கள் பூரண ஞானத்தையும் பரிபூர்ணமான அறிவையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாடங்களிலே கல்வியிலே ஆர்வம் உள்ளவர்களாக வளருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று நல்ல உயர்ந்த நிலைகளிலே உன்னதமான இடங்களிலே ஆண்டவரை அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் பிள்ளைகளை நிறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியிலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்காக விசேஷமாக ஜெபித்தோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக நாம் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் நாம் ஒருவரை சந்திக்கும் வரை கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து பாதுகாப்பதாக என்று நாங்கள் கூறி
நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.